ஹலோ ஹலோ. ஆ. ஸோ ஒரு தடவை ஸ்குவாடை சொல்லிடுறேன். பார்ப்போம் இப்போ வந்து எப்படி இந்த ஸ்குவாட் இருக்குன்றது. ஸோ அஸ் யூஷுவல் வந்து கமின்ஸ் இருக்காரு. பட் கமின்ஸ் வந்து கேப்டன்சி இப்போ பண்ணல. கொஞ்ச நாள் அவர் ஃபியூ மேட்சஸ் பண்ண மாட்டாருன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டாண்ட் பை கேப்டனா இஷான் கிஷன் இருக்காரு அண்ட் வைஸ் கேப்டனா வந்து அபிஷேக் சர்மா இருக்காரு. ஸோ இதான் இன்னைக்கு ட்ரிவியா. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்குவாட்ல வந்து இஷான் கிஷன், அனிகேத் வர்மா, ஸ்மரன் ரவிச்சந்திரன், அப்புறம் வந்து சலீல் அரோரா, ஹென்ரிக் கிளாசன் அண்ட் டிராவிஸ் ஹெட் பேட்டர்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆடட் வித் அபிஷேக் சர்மா. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஹர்ஷல் பட்டேல், கமிந்து மெண்டிஸ், ஹர்ஷ் தூபே, பிரெண்டன் கார்ஸ், சிவாங் குமார், கிரைன்ஸ் ஃபுல்தேரா, லியம் லிவிங்ஸ்டன், ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டி. அடுத்து பவுலர்ஸ்ல வந்து பேட் கமின்ஸ் அவர் இப்போதைக்கு இன்ஜர்ட், அதனால வரல. அப்புறம் ஜீசன் அன்சாரி, ஜெய்தேவ் உனகத், இஷான் மலிங்கா, ஷகீப் ஹுசைன், ஓன்கார் தர்வாலேன்னு நினைக்கிறேன், அமித் குமார் அண்ட் பிரஃபுல் ஹெஞ்சே அண்ட் சிவம் மாவி. இதான் உங்களோட ஸ்குவாட். ஸோ ஓகே. இதுல வந்து பிளேயிங் லெவனா நீங்க என்ன இருக்கும்ன்றது சொல்லுங்க. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கன்ஃபியூஸ்ட் டீம் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு, அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஒரு ரன்னர் அப்பா இருந்த ஒரு டீம் வந்து ஒரே வருஷத்துல கன்ஃபியூஷனுக்கு உட்கார்ந்த ஒரு டீமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எப்படி இந்த டீம் வந்து ஒர்க் ஆகும், இந்த தடவை பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ அவங்க அந்த கிரெயின்ஸ் ஃபுல் தேரா சொன்னீங்களா? அந்த கிரெயின்ஸ் ஃபுல் தேரான்னு ஒரு ஆமா, பிளேயர் கிரேன்ஸ் ஃபில்டரா ஆ. சொல்லிட்டேன். ஆமா. ஓகே. ஸோ இவங்க என்னன்னா, லாஸ்ட் டைம் ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச் 2024லாம் உங்களுக்கு அந்த ஆல் கன்ஸ் பிளேசிங்கா போறது வந்து கிளிக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய மேட்ச் 280 அதெல்லாம் பண்ணாங்க. 2025ல வரும்போது என்னன்னா, கொஞ்சம் எனக்கு என்னன்னா அந்த கேரிட் அவே ஆயிட்டாங்களோ. ஓகே, நம்ம நம்ம தான் இங்க, நான் தான்டா பெரிய ஆளு, நான் தான் அப்படின்ற மாதிரி என்னன்னா கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோன்னு இருந்தது. அதை ஒரு இது கோச் டேனியல் வெட்டோரியுமே அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. நாங்க கண்டிஷன்ஸை பெருசா கன்சிடர் பண்ணாம வி காட் கேரிட் அவே அப்படின்றத அவருமே அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வாட்டி என்னன்னா அவங்க அந்த காம்பினேஷன் வந்து என்னன்னா, அவங்க அப்கோர்ஸ் அந்த பவர் ஹவுஸ் தான். அவங்க எஸ்ஆர்ஹெச்ன்றது பேர் போனது எதுக்குன்னா பவர் ஹவுஸ் தான். அந்த 2023ல ஒரு சீசன் அடி வாங்கினானுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ரீவாம்ப் பண்ணி பவர் ஹவுஸா வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட காம்பினேஷன் வந்து பெரிய பேட்டிங் லைனப்ல பெருசா எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஸோ மெயினா யாருன்னா டிராவிஸ் ஹெட் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா. நம்பர் 3 இஷான் கிஷன். இது ஒரு சாலிட் டாப் 3. இவங்களுக்கு மாட்டிருச்சு, இதுல 2 பேருக்கு மாட்டிருச்சு அப்படின்னா கூட என்னன்னா 10 ஓவர்ல 120ன்றது மினிமம் ஆன். மினிமம். நம்பர் 4ல என்னன்னா எனக்கு என்னமோ நிதிஷ்குமார் ரெட்டியே நம்பர் 4ல ஆடுவாங்கன்னு தோணுது. சோ நம்பர் 5ல வந்துட்டு உங்களுக்கு யார் வருவா, நம்பர் 6ல யார் வருவான்றத நம்ம யோசிக்கணும். சோ அந்த டாப் 4ல டாப் 5 வந்துட்டு நிதிஷ் சாரி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து ஹென்ரிக் கிளாசன். ஹென்ரிக் நம்பர் கிளாசன். 6ல வந்துட்டு உங்களுக்கு யாரு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு அனிகேத் வர்மா நம்பர் 6ல வருவாரா? இல்ல லாஸ்ட் இயர் நம்பர் 7ல வந்தாரு. ஆஹ் எனக்கு என்னன்னா கொஞ்சம் அவங்க அந்த ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க அப்படின்னா, அனிகேத் வர்மா அட் 6, நம்பர் 7ல வந்து இந்த சலீல் அரோரான்னு ஒரு பஞ்சாப் அன்கேப்ட் பிளேயர் இருக்காரு. சோ அவர் வந்து டெஃபினட்டா அடி பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நம்பர் 7ல வந்து ஒரு 15 பால்ஸ் ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 35 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. சோ அவங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் அத ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னா அவர் ஒர்க் ஆவாரு. அப்படி இல்லைன்னா என்னன்னா, எனக்கு நம்பர் 6ல ரவிச்சந்திரன் ஸ்மரன் ஆடிட்டு, ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவர் ஆக்சுவலி டாப் ஆர்டர் பேட்டர். பட் ஆனா டாப் ஆர்டர்ல எங்கேயுமே அவருக்கு இடம் கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நம்பர் 4ல ஸ்மரன் ரவிச்சந்திரனை போட்டு ஹண்ட்ரிக் கிளாஸ் அண்ட் 5, நிதிஷ்குமார் ரெட்டி அட் 6 அந்த மாதிரி அவங்கள மாத்தணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கொஞ்சம் ரோல் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அவங்க அப்படி மாத்தணும். ஆனா அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த வாட்டி நிதிஷ் ரெட்டி அவங்க கொஞ்சம் ஃப்ளோட்டரா தான் யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்றது என் ஒப்பீனியன். நம்பர் 7ல அனிகேத் வர்மா வந்துருவாரு. நம்பர் 8ல வந்துட்டு உங்களுக்கு ஹர்ஷ் துபே. ஹர்ஷ் துபே ஃபென்டாஸ்டிக் டொமஸ்டிக் சீசன்ல இருந்து வராரு. 69 விக்கெட் எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு பேட் கமின்ஸ் கிடையாது. சோ ஹர்ஷல் பட்டேல், எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷல் பட்டேலா ஆடுவாங்க, ஜெயதேவ் உனத்கட்டா ஆடுவாங்க. அண்ட் நம்பர் 11ல வந்துட்டு ஜீஷான் அன்சாரி ஆடிட்டு இப்ப வந்து என்னன்னா ஒரு இம்பாக்ட் சப்ல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரலாம். சோ அது ஈஷான் மலிங்காவை எடுத்துட்டு வந்துருவாங்கன்றது என் ஒப்பீனியன். சோ இதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல எனக்கு என்னமோ வந்து எப்படின்னா அவங்களுக்கு பவுலிங் யூனிட் நம்ம சொன்ன மாதிரி இப்போ பவுலிங் யூனிட் பத்தி நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கல. பட் பவுலிங் யூனிட் ரொம்ப வீக்கா தான் இருக்குது. கன்சிடரிங் பேட் கமின்ஸ் இல்லாத ஒரு பவுலிங் யூனிட்ல வந்து அவங்க போன தடவை இந்த ஜீசன் அன்சாரி அண்ட் வந்து ஆஹ் அப்புறம் என்ன இஷான் மலிங் ஐ மீன் இஷான் மலிங்கா விளாண்டாரு. பட் வந்து எப்படின்னா அவங்களுக்கு அந்த கிளிக் ஆகக்கூடிய பவுலர்ஸா யாருமே இல்லை. பேட் கமின்ஸும் பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருந்தாரு.
அங்க அவங்களுக்கு வந்து இந்த ஜீசன் அன்சாரி மாதிரியான ஒரு பிளேயர் மட்டும்தான் விளையாண்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓகே விளையாட வைக்கிறதுன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து லிவிங்ஸ்டனை கூட ட்ரை பண்ணலாம். ஐயோ ஆமா, ஏன்னா பெரிய பவர் ட்ரையை லிவிங்ஸ்டன் மறந்துட்டோம். 12 கோடி எத்தனையோ போட்டு எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து 13 கோடி 13 கோடி போட்டு எடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்றது. நீங்க எனக்கு தெரிஞ்சு என்னதான் நம்ம லிவிங்ஸ்டனோட தான் பண்ணுவாங்க. லிவிங்ஸ்டன் ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலும் லிவிங்ஸ்டன் அட் நம்பர் 6, அனிகேத் வர்மா 7 ஆடிடுவாங்க. 7. அப்புறம் அனிகேத் வர்மாக்கு ஒரு பேக்கப்பா வந்துட்டு வேணா அந்த சலீல் அரோராவை வச்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் நம்பர் 8ல வந்து அர்ஷ் தூபே, அவரால் பேட்டிங்கும் ஆட முடியும். அப்புறம் நம்பர் 9ல ஹர்ஷல் பட்டேல், 10ல வந்துட்டு ஜீஷன் அன்சாரி, 11ல ஜெயதேவ் 11 ஜெயதேவ் உனத்கட். உனத்கட். சோ இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு உங்களுக்கு ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஐ வுட் ஸ்டில் கோ. ஆர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். ஃபாஸ்ட் பவுலிங் தான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒண்ணு. ஸ்பின்னு கூட எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னு கூட ஓரளவுக்கு தப்பிச்சிரும்னு ஆமா நினைக்கிறேன். ஏன்னா ஜீஷான் அன்சாரி கொஞ்சம் நல்லா போடுவாரு, பிரவீன் துபே செம்ம கண்ட்ரோல்டா பேசாம போடுறாரு. அண்ட் அந்த சைடு லியாம் லிவிங்ஸ்டன் வந்து லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் மாத்தி மாத்தி போட்டு 2 ஓவர் தள்ளிடுவாரு. அதனால எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒய் நாட் சிவம் மாவின்ற ஒரு ஆப்ஷனும் எனக்கு இருக்கு. ஸோ சிவம் மாவிய ஃபாஸ்ட் பவுலரா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ நான் கரெக்டா தானே ப்ரோ போறேன்? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஆமா ஆமா 11+1 இல்ல கரெக்டா ஆமா தானே? ஆமா இல்ல எனக்கு என்னன்னா நீங்க சொன்னப்ப ஃபாஸ்ட் பவுலிங்ன்றப்போ சரி ஓகே இஷான் மலிங்கா மாதிரி ஒரு பிளேயர் வந்து தே கேன் ட்ரைன்ற ஆஸ்பெக்ட் வருதுல. கரெக்ட். ஸோ இஷான் இஷான் மலிங்கா சொல்லியா நானு? சொல்ல நம்ம வந்து இப்பதான் பிளேயர்ல பேசுறப்போ ஓகே வந்து டாப்லயே வந்து நம்ம 3 பிளேயர் கவர் பண்ணிட்டோம். அப்புறம் கீழே ஐ மீன் ஆமா கவர் பண்ணிட்டோம். சரி, ஸோ ஒரே அதனால நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லிடலாம். ப்ராபபிள் பிளேயிங்ல வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 3ல 1 இஷான் டவுன் வந்து கிஷன், ஆமா நம்பர் 4ல வந்து என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 5ல வந்துட்டு உங்களுக்கு கிளாசன் வந்துருவாரு, ஆமா நம்பர் 6ல வந்துட்டு உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன், நம்பர் 7ல வந்து அனிகேத் வர்மா, நம்பர் 8ல வந்துட்டு உங்களுக்கு இவர் வந்துருவாரு ஹர்ஷ் தூபே, நம்பர் 9ல ஜீஷான் அன்சாரி, நம்பர் 10ல வந்து ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 11ல வந்துட்டு உங்களுக்கு ஜெயதேவ் ஒன்னு உனத்கட். ஆமா சோ இதுல வந்து இம்பாக்ட் சப்பா வந்துட்டு உங்களுக்கு ஈஷான் மலிங்கா உள்ள வந்துருவாரு. ஓகே ஃபைன் ஓகேவா? சோ ஓகே முன்ன எதை மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஓகே, மேபி உன்னை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ ஈஷான் மலிங்கா உள்ள வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு தே வில் ட்ரை டு பிரிங் ஈஷான் மலிங்கா தான். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருந்தது, பட் ஸ்டில் அந்த டைம்ல நல்லா பண்ணியிருந்தாரு. அப்படி இல்ல, எனக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் இந்தியன் கோர் எனக்கு கிளிக் ஆகுது. ஹர்ஷல் பட்டேல், இதுக்கே 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் உங்களுக்கு இருக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர் தான் அவங்க வச்சிருக்காங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் டிராவல்ஸ் சர்மா ஓப்பனிங், இஷான் கிஷன் இஷான் நம்பர் கிஷன் 3, நம்பர் 4ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 5ல ஹைன்ரிக் கிளாசன், நம்பர் 6ல லிவிங்ஸ்டன், நம்பர் 7ல அனிகேத் வர்மா, நம்பர் 8ல வந்துட்டு ஹர்ஷ் தூபே, நம்பர் 9ல ஜீஷான் அன்சாரி, நம்பர் 10ல வந்து ஹர்ஷல் ஹர்ஷல் பட்டேல், பட்டேல் 11ல வந்து ஜெய்தேவ் 11ல உனத்கட். வந்துட்டு ஜெயதேவ் உனத்கட். இம்பாக்ட் சப்பா அவங்க எதர் ஈஷான் மலிங்காவை எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ இந்த அவங்களோட மெயின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் யார் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீஷான் அன்சாரி, ஹர்ஷ் துபே, ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனத்கட் அண்ட் ஈஷான் மலிங்கா. இது 5 அவங்க இம்பாக்ட் சப்போட சேர்த்தா இது 5 மெயின் பவுலர்ஸ். இதை தவிர உங்களுக்கு என்னென்ன பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னா லியாம் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் ஒரு ஒரு 1 ஆர் 2 ஓவர்ஸ் போட முடியும். நிதிஷ்குமார் ரெட்டி போன வாட்டி அவர் ஃபிட்னஸ் இல்ல, அதனால நிறைய பவுலிங் கொடுக்கல. ஐ திங்க் ஹி வில் பவுல் லிட்டில் பிட் மோர் அப்படின்றது என் ஒப்பீனியன். ஸோ நிதிஷ் ரெட்டி, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வேணும்னா ஒரு 2-3 ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க போவாங்க. ஸோ இவங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பேட்டிங் டெப்த்ல பிரச்சனையே கிடையாது. இவங்க பவுலிங்க தான் வீக்கா இருக்கு அப்படின்றதுனால எனக்கு என்னமோ அவங்க பவுலிங் எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா போவாங்களா? மேபி ஈஷான் மலிங்கா மாதிரி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் விட்டு, அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஜெயதேவ் உனத்கட் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் கிளிக் ஆகுது, அவங்க ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் உள்ள வராங்க அப்படின்னா ஈஷான் மலிங்கா மாதிரி ஒருத்தரை வெளில தூக்கிட்டு ஜாக் எட்வர்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், இல்ல ஒரு பிரைடன் கார்ஸ் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை இன்னும் கொஞ்சம் ஆடினாங்கன்னா அவங்க பேட்டிங் இன்னுமே டீப் ஆகும். ஏன்னா 8ல பிரைடன் கார்ஸ் வந்தாரு அப்படின்னா 9ல ஹர்ஷ் துபே வருவாரு. ஸோ இன்னுமே அவங்களுக்கு பேட்டிங் டீப்பன் ஆகும். ஸோ அவங்களுக்கு பேட் கமின்ஸ் இல்லாதது கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்ச அந்த பவுலிங் லைனப் கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா பேட் கமின்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே எப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஓவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் போட்டு கொடுப்பாரு. அவங்களுக்கு வந்து என்னன்னா பேட் கமின்ஸ் இல்லாத இடத்துல வந்துட்டு ரொம்ப டெத்துல போடுவாரு. பவர் பிளேல 6th ஓவர் லான்ச் ஓவர்ல வந்து நிறைய போட்டிருக்காரு.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பேட் கமின்ஸ் மிஸ் பண்றது அவங்க அந்த பேட்டிங்கை வச்சு சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்றது என் இது. அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு காமிண்டோ மெண்டிஸ் மாதிரி ஒரு இன்னொரு ஸ்பின்னர் ஆடுவாங்களா, அதுவும் ஒரு ஆப்ஷன். லியாம் லிவிங்ஸ்டன் சப்போஸ் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா காமிண்டோ மெண்டிஸ் மாதிரி இன்னொரு ஸ்பின்னர் ஆடிட்டு, ஏன்னா ரெண்டு லியாம் லிவிங்ஸ்டோனோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். அப்கோர்ஸ் நான் பேட்டிங்ல சொல்லல, பவுலிங்ல மட்டுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் ஸ்பின் போடுவார், லெக் ஸ்பின் போடுவார். காமிண்டோ மெண்டிஸ் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவார். ரெண்டுமே என்னன்னா டேக்கிங் அவே, டேக்கிங் இன்சைட். அதே மாதிரி என்னன்னா இந்த சலீல் அரோரான்னு ஒரு ஃபாஸ்ட் விக்கெட் கீப்பர் இருந்தார், அவரையும் நான் சொன்னேன். அவருமே என்னன்னா இப்ப அனிகேத் வர்மாக்கு சப்போஸ் கிளிக் ஆகல அப்படின்னா சலீல் அரோரா ஆடுவாங்க. இல்ல எனக்கு பேட்டிங் இன்னும் கொஞ்சம் டாப், இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா எனக்கு என்னன்னா இஷான் கிஷன் கொஞ்சம் கேம் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா ஜார்க்கண்டுக்குமே என்னன்னா பிரில்லியண்டா பண்ணிருக்காருன்றதுனால இஷான் கிஷன் கொஞ்சம் டபுள் கியர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் 20 for 1 20 for 2னா இஷான் கிஷன் வந்துட்டு அடிப்பாரு, பட் ஸ்டில் என்னன்னா அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ஆடுவாரு அப்படின்றது எனக்கு நினைக்கிறேன். ரவிச்சந்திரன் ஸ்மரன் அன்பார்ச்சுனேட்டா இங்க உள்ள வர முடியுமா அப்படின்றது ஒரு டவுட், எங்க அவர் வருவாருன்றது. ஸோ அவர் ஆடினாருன்னா நம்பர் 6 நம்பர் 4ல ஆடுறதுன்றது மாத்தி மாத்தி ஆடணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் ரவிச்சந்திரன் ஸ்மரன் ஆடுவாருன்னு சொன்னேன், பட் லியாம் லிவிங்ஸ்டோன் வர்றதுனால அவர் அதை மிஸ் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வேணும்னா ரவிச்சந்திரன் ஸ்மரனை உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களோட தாட்ஸ் என்ன பிரதர்? இது உங்களோட வீக்னஸ் என்ன, இல்ல லைன் அப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு பாக்குறீங்களா? இல்ல லைன் அப்ல சேஞ்சஸ் மாதிரி தெரியல. நம்ம வந்து அவங்களோட வால்டைல் பவுலிங் இருக்கிறனால வந்து தே ஹாவ் டு ட்ரை ஃபார் அ லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு ஸ்டேபிளான காம்பினேஷன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாதிரி தோணுது, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு வந்து என்னமோ பேட் அவங்க இந்த கம்ஸ் மிஸ்ஸிங் வந்து கொஞ்சம் தெரியும். ஓகே, எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா 20-30 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்றது, பேட்டிங்ல அவங்க அடிக்கணும்ன்றது என் ஒப்பீனியன். அதை எப்படி அவங்க பண்ணிட்டாங்க, அதை அடிச்சிட்டாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணலாம். கமின்ஸ் பண்ணிட்டாருன்னா இந்த டீம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியும் பாக்குறதுக்கு. ஓகே, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க பிரதர், கேக்குதா? கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே, கேக்குதா? இல்ல கேக்குது ஓகே கேக்குது. ஃபைன். அதுதான் ப்ரோ. ஓகே 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 ஓகே. சோ இவங்க என்ன பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா இல்ல மாட்டாங்களா? தெரியல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், என்னோட ஒரு அசம்ஷன்ல, கன்சிடரிங் த பவுலிங் யூனிட். ஓகே ஓகே, மேபி நம்ம என்னன்னா இப்போ ஒரு டீமை குவாலிஃபை பண்ணியிருக்கோம், தட் இஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ 3 டீம்ல ஒரு டீம் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா இதை நான் ஹோல்டில் போட்டு வைக்கிறேன். பட் எனக்கு என்னமோ சன்ரைசர்ஸ் கொஞ்சம் அந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோ பிச்சர்ஸ்லயுமே அடிக்க போய் 160 ஆல் அவுட்லாம் ஆனாங்க. அது இந்த வாட்டி நடக்காது அப்படின்றது என் ஒப்பீனியன். ஸோ சன்ரைசர்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆவாங்களான்றதை நான் கொஞ்சம் ஹோல்டில் வைக்கிறேன். ஏன்னா கடைசி டீம்ஸ் பார்த்துட்டு கடைசி வீடியோல பேசும்போது டாப் 4 யார் வருவாங்கன்னு ப்ரெடிக்ஷன்ஸா அப்போ கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க, எனக்கு அது ஒன்று இருக்கு. பட் எஸ்ஆர்ஹெச் நான் ஹோல்ட் பண்றேன். ஸோ இது ஓகேனா உங்களோட ஃபினிஷிங் தாட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நானும் அதே தான் வந்து இப்போ எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியுது இது வந்து குவாலிஃபை ஆகிற கொஞ்சம் டஃப்பான ஒரு டீமா தான் இருக்கும். ப்ராப்ளி ஐ மே பி ராங். அது வந்து அந்த டீம் காம்பினேஷன் பொறுத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இதுல என்னன்னு சொல்லுங்க, எங்களோட எங்களோட லைன் அப் கரெக்டா இருந்துச்சா, இல்ல உங்களோட இது வந்து சேஞ்சஸ் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து சொல்லுங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு. ஏன்னா அப்படிதான் திடீர்னு எக்ஸ்பேக்டர்ன்ட்டு ஜீஷா ஆன்சர் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நல்லா பண்ணுவாங்கன்னு ஹோப் இருக்கு. ஸோ இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிட்டு நாங்க லீவ் பண்ணிக்கிறோம். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் ஸ்ரீவத்சன் அண்ட் அந்த சைட்ல சரவணன். ஓகே ஓகே பாய், தேங்க்யூ.